நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, பலவிதமான துக்கமான காற்று, பலவிதமான மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை, பலவிதமான கவலையின் காற்று, கடல் கொந்தளிக்க போகிறது போல ஆமென், பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள், துக்கங்கள், வியாதிகள் உங்களை அழுத்தி பிடித்து கொண்டு உங்கள் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதா? சந்தோஷம் இல்லாம வாழ்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வேலையில, தனிப்பட்ட விஷயத்துல என்னென்ன காற்றெல்லாம் வீசி கொண்டிருக்கிறதோ, உங்க படிப்புல, உங்க எதிர்காலத்தை குறித்து எங்கெல்லாம் கடல்கள் கொந்தளிப்பது போல காணப்படுகிறதோ, அதில் எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து எழுந்து அந்த காற்றையும் அந்த கடலையும் கர்த்தர் எப்படி அதட்டினாரோ, அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற காற்றை அமர்த்துவார். அவன் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிற அந்த கடலின் சீற்றங்களை, கடலின் அலைகளை, அந்த கொந்தளிப்பை தேவன் அமைதலாக மாற்றுவார். இன்னைக்கு ஒரு பெரிய அமைதல் உண்டாகும். ஐயா, என் இருதயம் பதட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, என் இருதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு பயம் சூழ்ந்து கொண்டு என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, என்னாலே சமாதானமாக இருக்க முடியவில்லை, நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்று மிகவும் போராட்டத்தோடு கூட இருக்கீங்களா? காற்றோடு போராடி கொண்டிருக்கீங்களா? கடல் அலையோடு போராடி கொண்டு வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் அதற்காக எழுந்து உங்க காரியத்துக்காக கர்த்தர் இன்றைக்கு எழும்புவார். கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு வேலை செய்வார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். அவர் செய்யும் போது என்ன உண்டாகும் தெரியுமா? மிகுந்த அமைதல் உண்டாகும். கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தங்கள் அடங்கும், கேள்விகள் அடங்கும். ஆமென். நமக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிற நாவுகள் அடங்கும், நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் அடங்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு அடக்கி போட்டு ஒரு பெரிய அமைதல் உங்க குடும்பத்துக்குள்ளே உண்டாகும், பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகும், உங்க கணவனுக்குள்ளே ஒரு அமைதல் உண்டாகும், உங்க மனைவிக்குள்ளே ஒரு அமைதல் உண்டாகும். உங்க எதிர்காலத்துக்கு வீசிக்கொண்டிருக்கிற எல்லா காற்றின் அலைகளுக்கும் இன்றைக்கு ஒரு அமைதல் உண்டாகும். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கீங்கல்ல? கர்த்தர் அவர் எழுந்து இன்றைக்கு எல்லா காற்றையும் கடலையும் அதட்டி ஒரு சமாதானத்தையும் ஒரு அமைதியையும் கர்த்தருக்கு கட்டளிடுவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமைதியின் நாளாக கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக. God bless you.